வணக்கம். நான் மதனி பேசுகிறேன். இன்றைக்கி கடலுக்கு போகலை தம்பி, எங்கள் வீட்டுக்காரவங்கள்லாம். இன்றைக்கி மீன் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. முருங்கைக்காய் கடந்துச்சு. முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் வச்சு இன்றைக்கி சமைச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். இன்றைக்கி முருங்கைக்காய் அவியலும் உருளைக்கிழங்கு வடையும் செஞ்சு நாங்கள் செம்மையான இன்றைக்கி ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை தண்ணியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு அடுப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு அவிய விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் உப்புக்கல் போட்டு நல்லா அடுப்பில் அவிய விட்டுருவோம். தட்டை போட்டு மூடிட்டோம். உருளைக்கிழங்கு அப்படியே அவியட்டும். உப்பு போட்டு அவிச்சோம்னா சீக்கிரம் உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ நம்ம அவியலுக்குள்ள மசாலா, நம்ம வடைக்கு உள்ள மசாலையெல்லாம் அம்மியிலேயே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அவியலுக்கும் நம்ம வடைக்கும் எடுத்துருக்குறோம். மிளகாய், பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம், தேங்காய். இப்போ அவியலுக்கு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ சீரகத்தை வச்சு அரைச்சிக்கிடுவோம். இப்போ தேங்காய் சீரகத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பச்சை மிளகாயையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டு அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம வடைக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு மசாலா அரைச்சிக்கிடுவோம். இப்போ 3 மிளகாய் வச்சுருக்கோம். அது நல்லா நச்சு எடுத்துக்கிடுவோம். பெருசாக நம்ம பச்சை மிளகாயை நறுக்கி போட்டோம்னா பிள்ளைகள் சாப்பிட மாட்டேக்குது. அப்படியே பொடுசாக இருக்குது பச்சை மிளகான்னு சொல்லிடுறாங்க. இப்படி நச்சு போட்டோம்னா அந்த நம்ம வடைக்கு பிணையும் போது அதோட கலந்துருதுகளா, நம்ம பச்சை மிளகாய் தெரிய மாட்டேக்கு சாப்பிட்றாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாத்தையுமே அம்மியிலேயே நச்சு போட்டுறோம். இப்போ இஞ்சி பூண்டையும் அப்படியே நச்சுக்கிடுவோம். இதையும் அப்படியே இஞ்சி பூண்டு மிளகாயோடு அப்படியே நச்சு அள்ளிக்கிடுவோம்.
இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு நம்ம இறக்கி ஆற விட்டுக்குருவோம். அழுக்கிட்டு இயலுக்கு இப்போ முருங்கைக்காயை வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அவியலுக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகுலுந்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ முருங்கைக்காவை சேர்த்துக்குவோம் தாளிப்புலையே. இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மண்ணில் அரைச்சி கழுவின தண்ணியை சேர்த்துக்கிறோம். நம்ம தோலை உரித்து எடுத்துக்கிடுவோம் நல்லா. பாருங்கள், உருளைக்கிழங்க இப்படி நல்லா நசுக்கிக்கிறணும் பருப்பு கடையிறத வச்சு. நல்லா நசுக்கி விட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா நசுக்கியாச்சு. நம்மளுக்கு பிணையிறதுக்கு நல்லா ஈஸியாகிட்டு. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாயெல்லாம் இப்படி நச்சாச்சு. உருளைக்கிழங்கோடு சேரும்போது பிள்ளைகள் சாப்பிடும்போது தெரியாது. அதுக்கு தான் இப்படி நச்சு போடணும். உப்பு, பொடி சீரகம், கொஞ்சம் வத்தத்தூள், கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், கறி மசாலா பொடி இதை சேர்த்துக்கிடுவோம்.
கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு, நறுக்குன வெங்காயம், வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன்னு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வடைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு துண்டளவு ஒரு சிறிதளவு கருவேப்பிலை மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை மட்டும்தான் இருந்துச்சு, அதை உருளைக்கிழங்கோடையே சேர்த்தாச்சு. பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா அரைவேக்காடாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அம்மியில் அரைச்ச மசாலா பாப்புலாம் சேர்த்துருவோம். இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அந்த மசாலாவோட பச்சை வடை மாறட்டும். இப்போ மூடி வச்சுருவோம். நம்ம வடைக்கு ரெடியாக மாவை பிணைஞ்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை இறக்கினதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி ஒரு சட்டியில் நல்லா எண்ணெயை காய விட்டுக்கிட்டு தட்டி தட்டி போட்டுருவோங்க. இப்போ திறந்து பார்ப்போம். அவியலை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா அவிஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கிடுவோம். காலை வச்சு சுடேறி இருக்கும், இப்படியே போடுவோம். இப்படி சின்ன சின்னதாக மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி லைட்டாக கையிலேயே வச்சுக்கிட்டு தட்டி தட்டி இப்படியே போட்டுருவோங்க. இப்போ பெரட்டி பெரட்டி விட்டு அப்படியே எடுப்போங்க. பாருங்க, 2 சைடும் வடைக்கி இப்படி வரணும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைகள் சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா முருங்கைக்காய் அவியலை ஊற்றி நம்ம வடையும் தொட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ முருங்கைக்காய் அவியலும் நம்ம உருளைக்கிழங்கு வடையும் தான் செஞ்சுருக்குறோம். இப்போ உருளைக்கிழங்கு வடையை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு.
உண்மையிலேயே அவியலும் நம்ம உருளைக்கிழங்கு வடையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் நல்லா சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம முருங்கைக்காய் அவியலை வந்து கூட்டு மாதிரி வைக்கலை, நம்ம அவியல் மாதிரி வச்சுருக்குறோம். நம்ம வந்து சாதத்துக்கு வந்து குழம்புக்கு பதிலாக நம்ம முருங்கைக்காய் அவியல் மாதிரி தண்ணியாக வச்சு தான் இதை ஊற்றி சாப்பிடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.